கோவையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கும் கனமழையால் முக்கிய சாலைகளில் நீர் தேங்கியிருக்கிறது. இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், மழையால் எந்தெந்த பகுதிகள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கின்றன, அங்கிருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக. அதாவது இனி வரக்கூடிய 4 நாட்களுக்கு தமிழகத்தில் குறிப்பாக கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என அந்த ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் கோவையில் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக உக்கடம், காந்திபுரம், அதே போல சரவணம்பட்டி, கவுண்டம்பாளையம் முக்கிய உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள் நீரால் சூழப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவினாசி சாலை, திருச்சி சாலை, இப்போ நாம் இருக்கக்கூடிய சக்தி சாலையில் கூட பார்த்தீங்கன்னா அதிக அளவு மழை நீர் சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால கோவை மாநகர் முழுவதும் பல்வேறு இடங்களில் மழைநீர் அதிக அளவு சூழ்ந்திருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா புறநகர் பகுதிகளிலையும் தொண்டாமுத்தூர், ஆலாந்துறை, வடவள்ளி உள்ளிட்ட பகுதிகளிலையும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் பேருந்து நிலையம், அதே போல் காந்திபுரம் பேருந்து நிலையம் கூட அதிக அளவு மழை பெய்த காரணத்தினால நீர் அதிக அளவு தேங்கி இருக்கிறது. இதனால பேருந்து பயணிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. தொடர்ந்து கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த சூழலில் பார்த்தீங்கன்னா கடந்த 4 நாட்களாக கோவையில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் தற்போது இங்கே அதாவது 2 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. அதே போல் இங்கே அதிக அளவு மழை நீர் தேங்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த லங்கா கார்னர் சுரங்கப்பாதை, அவினாசி சுரங்கப்பாதைகளில் ஏற்கனவே மாநகராட்சி சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையிலிருந்து கொண்டு வரப்பட்ட 100 HP திறன் கொண்ட மோட்டார்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து தற்போது வரை கூட மழை பெய்து வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்கலாம். சார், இங்கே எவ்வளோ நேரமாக இந்த பகுதியில் மழை பெஞ்சிட்டு இருக்கு, எப்படி இருக்கு? கடந்த 1.5 மணி நேரமாக இங்கே மழை பெய்யுது. இவ்வளோ நாள் வெயிலாக இருந்தது, ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ மழை பெய்யும் நல்லா இருக்குது, எல்லாம் நிம்மதியாக இருக்குது. அது மாதிரி இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் தண்ணி தேங்கிறது மட்டும் ரெடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இதனால் ரொம்ப டிராஃபிக் ஆகுது, மக்கள் கொஞ்சம் இடையூறாக இருக்குது. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது கடுமையான வெயிலுக்கு மத்தியில் தற்போது இந்த மழை பெய்து வரக்கூடிய சூழலில் இன்று பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. ஒரு புறத்தில் இது மகிழ்ச்சி ஏற்படுத்தினாலும் திடீரென இவ்வளவு மழை பெய்யறதுனால பார்த்தீங்கன்னா சாலைகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. அதே போல் ஏற்கனவே தமிழக பேரிடர் மீட்பு குழுவினர் இங்கே பல்வேறு இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டாலும் கூட மாநகராட்சி சார்பிலும் 50 ஊழியர்கள் மீட்பு பணிக்காக ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக மழை நீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் 100 HP திறன் கொண்ட மோட்டார்கள் மூலமாக மழை நீரை அகற்றும் பணியிலையும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்க. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.